ஹை ஸ்டூடெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய டாபிக் அதாவது பிளான்ட் growth ஹார்மோன்ஸ். இதுக்கு முன்னாடி ஒரு டாபிக் போட்டோம், பிளான்ட் growth அண்ட் டெவலப்மெண்ட்ஸ். ஸோ இதில் நம்ம ரொம்ப இம்பார்ட்டன்ஸாக நம்ம பார்க்கக்கூடிய ஒரு டாபிக் தான் என்னதுன்னா பிளான்ட் growth ஹார்மோன்ஸ். பொதுவாக ஹார்மோன்ஸ்ங்கிறது நமக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அந்த ஹார்மோன்ஸ்னால தான் அந்த பிளான்ட்டோடைய growth வந்து இனிஷியேட் பண்ண முடியும். இப்போ அந்த டாப்பிக்கில் நம்ம பார்க்கக்கூடிய டாபிக் பிளான்ட் growth ஹார்மோன்ஸில் ஒரு ரெண்டு டைப் இருக்கு. அதில் ஃபர்ஸ்ட் டைப் யார் அப்படின்னா பிளான்ட் growth ரெகுலேட்டர்ஸ். அதாவது ஒரு பிளான்ட்டோடைய growth-ஐ வந்து ரெகுலேட் பண்றது, அது சரிப்படுத்துறது, அதோடைய growth-ஐ வந்து ஸ்டிமுலேட் பண்றது அப்படிங்கிறத பார்க்கணும். இன்னொன்று பிளான்ட் growth இன்ஹிபிட்டர்ஸ் அப்படின்னா அதோட growth-ஐ எந்த அளவு தடுக்கிறது. சில டாலரன்ஸ் சொல்லுவாங்க இல்லையா, ரொம்ப ட்ரையாக இருக்கக்கூடிய நிலைமையில ரொம்ப ஹெல்ப்பிங்காக இருக்கக்கூடிய சில ஹார்மோன்ஸ் இருப்பாங்க. இதில் பிளான்ட் growth இன்ஹிபிட்டர் அதை எப்படி தடுக்கிறாங்க அப்படிங்கிறதுல ரெண்டு பேர் இருக்காங்க. ஒன்று எத்தலின், அனதர் ஒன் ஏபிஏ அப்படிங்கிறது. ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்குறது பிளான்ட் growth ரெகுலேட்டரில் ஃபர்ஸ்ட் வந்து ஆக்சின் அப்படின்னு சொல்லி காணும். இப்போ அந்த ஆக்சின் அப்படிங்கிற ஹார்மோன்ல அதோடைய என்னென்ன யூஸ், அதை யாரெல்லாம் கண்டுபிடிச்சாங்க அப்படிங்கிறத பார்க்கணும். இது ஆக்சின் அப்படின்னா அதுக்கு மீனிங் வந்து டு க்ரோ அப்படின்னு பேர். டு க்ரோன்னு வளர்ச்சி அடைஞ்சிட்டே இருக்கிறது. அப்போ அந்த வளர்ச்சி அடைஞ்சிட்டே இருக்கிறதுக்கு காரணம் ரொம்ப ஆக்சின் ஹெல்ப் பண்றாங்க. இப்போ அந்த ஆக்சினை நம்ம இன்னும் ரெண்டா பிரிக்கலாம். ஒன்று நேச்சுரல் ஆக்சின், இன்னொன்று யாரு சிந்தட்டிக் ஆக்சின் அப்படின்னு சொல்லி. இப்போ நேச்சுரல் ஆக்சின்னா என்ன சொல்றோம், அதில் இண்டோல் அசிட்டிக் ஆசிட் அதிகமாக இருக்கு, அதே போல இண்டோல் பியூட்ரிக் ஆசிட் அதிகமாக இருக்கு. இதெல்லாம் நேச்சுரலாக வரக்கூடியது. அதே ஆர்டிஃபிஷியல் அப்படின்னா 2,4-D அப்படின்னு சொல்லி படிச்சிருப்பீங்க இல்லையா. 2,4-D, டிக்கு என்னன்னா டைக்ளோரோஃபினாக்சியாசிட்டிக் ஆசிட். அதே போல 2,4,5-T அப்படின்னு சொல்லியிருப்பாங்க, ட்ரைக்ளோரோஃபினாக்சியாசிட்டிக் ஆசிட். இன்னொன்று நாப்தலின் பால் அப்படின்னு சொல்லியிருப்பீங்க, NAA, நாப்தலிக் அசிட்டிக் ஆசிட். ஸோ இதெல்லாம் செயற்கையாக இருக்கக்கூடிய ஆக்சின், இது இயற்கை. அப்போ இந்த ஆக்சினுடைய யார் ஃபர்ஸ்ட் அதை ஐசோலேட் பண்ணாங்க, அதில் கெனாரிஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய கிராஸ், கெனாரிஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த புல் வகையில சார்லஸ் டார்வின் அப்படிங்கிறவர் ஃபர்ஸ்ட் அதை ஐசோலேட் பண்றாரு. ப்ளஸ் அவங்களுடைய சன்னு ரொம்ப ஹெல்ப் பண்றாங்க. ஸோ அவங்களுடைய சன்னோட பேர் என்ன அப்படின்னா இவர் பேரு சார்லஸ் டார்வின், அவருடைய சன்னோட பேர் என்ன அப்படின்னா பிரான்சிஸ் டார்வின் அப்படின்னு பேர். சார்லஸ் டார்வின், அவருடைய பையனோட பேர் வந்துட்டு பிரான்சிஸ் டார்வின். அப்ப இந்த ரெண்டு பேரும் சேர்ந்து என்ன பண்ணிருக்காங்க, கெனாரி கிராஸ் அதுல வந்து ஆக்சின் இருக்கிறத ஐசோலேட் பண்ணியிருக்காங்க. செகண்ட் யார் அப்படின்னா FW வென்ட் அப்படிங்கிறவர். FW வென்ட் வந்து அவினா செட்டிவா அப்படின்னு சொல்லக்கூடிய பிளான்ட், அதாவது ஓட்ஸ் நம்ம சொல்லுவோம் இல்லையா, அந்த ஓட்ஸ் தாவரத்துல அவர் என்ன இந்த இதை டிஸ்கிரைப் பண்ணியிருக்காங்க. எப்போதுமே அந்த ஆக்சின் கூடிய ஹார்மோன்ஸ் வந்து இயற்கையாகவே ஒரு பிளான்ட்டோடைய ரூட் டிப்லையும் ஷூட் டிப்லையும் தான் அதிகமாக இருக்கு. அப்போ ஒரு பிளான்ட் வந்து வளருதா இல்லைங்கிறத நம்ம செக் பண்ணுறது எதை நம்ம பார்ப்போம், ஒரு பிளான்ட்டோடைய ரூட்டு நம்ம பார்க்க மாட்டோம், ஏன்னா பூமிக்கு அடியில் இருக்கிறதுனால ஷூட்ஸ் தான் நம்ம பார்ப்போம், அது வளர்ந்துருக்கா இல்லையா அப்படிங்கிறத. ஸோ இது ஆக்சினை வந்து டிஸ்கவர் பண்ணாங்க. நெக்ஸ்ட் அதோடைய ஃபிசியாலஜிக்கல் எஃபெக்ட். இதனால நமக்கு ஆக்சின் ஹார்மோன்ஸ்னால என்னென்ன நமக்கு பெனிஃபிட்ஸ்லாம் இருக்கு. அதுவும் ஆக்சின் ஹார்மோன்ஸ் என்ன பண்ணும், ஃபர்ஸ்ட் வந்து செல்லுடைய வளர்ச்சிக்கு வந்து ரொம்ப ஹெல்ப் பண்ணும். செல் நீட்சி அடைதல், செல் இலாங்கேஷன் சொல்லுவோம் இல்லையா, செல் வந்து நீட்சி அடைதலுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்றாங்க. அதே போல விதையில்லா கனிகளை வந்து கொடுக்கறதுக்கும் ரொம்ப ஹெல்ப் பண்றாங்க. நம்ம பார்த்தோன்னா கார்பி ஃப்ரூட் சொல்லுவோம், இப்போ டொமேட்டோ, ஆப்பிள், பனானா, கிரேப்ஸ், சில விதையில்லாத கனிகளை உருவாக்குறதுக்கும் இந்த ஆக்சின் வந்து ரொம்ப பயனுள்ளதா இருக்கு. நெக்ஸ்ட் இந்த அப்சிசியன் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, உதிர்தல் அப்படின்னு பேரு. பொதுவாக நம்ம தாவரங்கள் வச்ச உடனே நல்லா வளர்ந்து பூக்கிற டைம்ல பூக்கெல்லாம் உதிர்ந்துரும், காய்களாக இருக்கும்போது காய்கள்லாம் உதிர்ந்துரும். இப்படி உதிராம இருக்கிறதுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கிறது இந்த ஆக்சிஜன் தான். அதே போல நம்ம தாவர திசு வளர்ப்புன்னு சொல்லுவோம் இல்லையா, பிளான்ட் டிஷ்யூ கல்ச்சர். அந்த பிளான்ட் டிஷ்யூ கல்ச்சர்ல அந்த கேலஸ் ஃபார்மேஷனுக்கு, அதுல செல்லுடைய growth ரைஸ் பண்றதுக்கும் இந்த ஆக்சிஜன் வந்து பயன்படுத்துறாங்க. செயற்கையை நம்ம பார்க்கறதுல 2,4-D அப்படின்னு சொல்லக்கூடிய டைக்ளோரோஃபினாக்சி அசிட்டிக் அமிலம் சொல்றோம்ல, இப்போ இந்த அமிலம் வந்து நமக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு. அதாவது கில்லிங் ஆஃப் வீட்ஸ், களைகளை முழுவதும் அழிக்கிறதுக்கு ரொம்ப பயனுள்ளதா இருக்கு. பொதுவாக இந்த ஆக்சிஜன் எடுத்துட்டோம்னா ரொம்ப மெயின் என்னன்னா எபிக்கல் டாமினன்ஸ், அதாவது நுனி ஆதிக்கம் அப்படின்னு சொல்லுவாங்க. எபிக்கல் டாமினன்ஸ்னா நீங்க ஒரு ரோஸ் தொட்டி வச்சிருக்கீங்க அப்படின்னா அதுல ஃபர்ஸ்ட் வரக்கூடிய பட்டு எப்படின்னா பெரிய பட்டா இருக்கும். ஏன் அது பெரிய பட்டா இருக்கு, ஏன்னா அந்த பட்டோடைய டிப்ல ஆக்சிஜன் வந்து அதிக அளவு இருக்கும். பக்கத்துல ஒரு பட்டு பாருங்க ஸ்மாலர் இன் சைஸா இருக்கும். காரணம் என்ன அப்படின்னா ஆக்சிஜனோட கண்டென்ட் அங்க கம்மியா இருக்கும். அப்போ அந்த ஃபர்ஸ்ட் எபிக்கல் பட்டை நீங்க எடுத்ததுக்கு அப்புறம் தான் லேட்டரல் பட்டெல்லாம் பெரிய சைஸ் மாறும். அதனால எபிக்கல் டாமினன்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ஸ்.
இதை நீங்க பார்க்கக்கூடிய ஆக்சினுடைய வாழ்வியல் விளைவுகள். அதே போல ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் என்ன அப்படின்னா, அக்ரிகல்ச்சர் அதாவது விவசாயத்துல வந்து இந்த ஆக்சின் அதிகமா ஈடுபாடுல இருக்குது. இன்னொன்னு ஹார்டிகல்ச்சர் அதாவது தோட்டக்கலையிலையும் அதிகமா பயன்படுத்துறது யாரு அப்படின்னா, இந்த ஆக்சின் தான் அதிகமா பயன்படுத்துறாங்க. ஆக்சின்ல இயற்கையும் இருக்கு, செயற்கையும் இருக்கு. இரண்டாவது நம்ம பார்க்கக்கூடிய ஹார்மோன்ஸோட பேரு நம்ம போர்ட்லயே பார்த்துருப்பீங்க. ஜிபர்லின் இருக்கக்கூடிய ஹார்மோன்ஸ். பொதுவா இந்த ஜிபர்லின்ங்கிற ஹார்மோன்ஸ் வந்து அதுல என்ன ஆசிட் இருக்குன்னா ஜிபர்லிக் ஆசிட் இருக்கு. இந்த ஜிபர்லிக் ஆசிட் இருக்குங்கிறத யார் கண்டுபிடிச்சாங்க அப்படின்னா, ஜப்பான் நாட்டை சேர்ந்த குரிசோவா அப்படிங்கிறவர் கண்டுபிடிக்கிறாரு. பொதுவா எப்படி எப்படி சார் அதை கண்டுபிடிச்சார் அப்படின்னா, அந்த ஜிபர்லின் ஆசிட் இருக்கிறத ஒரைசா சட்டைவா அதாவது நெல் தாவரத்துல அவர் ஆராய்ச்சி பண்ணும்போது, அந்த நெல் தாவரத்தை ஒரு ஃபங்கை அதாவது ஒரு பூஞ்சைகள் வந்து தாக்கி இருந்துச்சு. அந்த பூஞ்சையோட பேரு ஜிப்ரெல்லா ஃபீஜிகொராய் அப்படின்னு சொல்லக்கூடிய பூஞ்சை. அந்த ஜிபர்லா ஃபியூஜிகுராய் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த பூஞ்சை தான் அந்த நெல் தாவரத்தை தாக்கிருச்சு. அப்ப நெல் தாவரத்தை செக் பண்ணும்போது அதுல என்ன இருந்துச்சுன்னா ஜிபர்லிக் ஆசிட் இருக்கு. அப்ப ஆசிட் இருந்தோடனே அந்த நெல் தாவரம் எப்படி இருக்கு? அபரிவிதமான வளர்ச்சியா இருக்கு. அதாவது 2 கணுக்கு இடைப்பட்ட பகுதி ரொம்ப ஹைட்டா இருக்கு. அப்ப என்னாச்சு? அப்ப குட்டையான தாவரங்களை என்ன செய்யலாம்? ஹைட்டா மாத்தலாம் அப்படின்னு சொல்லி அவர் தீர்மானம் பண்றாரு. அப்போ ஜிபர்லா ஃபியூஜிகுராய்ங்க ஃபங்கஸ் வந்து அந்த பூஞ்சைக்கு வந்து நெல் தாவரத்தை தாக்குறதுனால அந்த 2 கணுவுக்கு இடைப்பட்ட பகுதி அவ்வளோ என்லார்ஜ் பெருசா மாறிடுச்சு. அப்ப இந்த அமிலத்தை நம்ம ஏன் பயன்படுத்தக்கூடாதுன்னு சொல்லி குருசோ வந்து பயன்படுத்த ஆரம்பிச்சாரு. பொதுவா இதுல எத்தனை ஆசிட் இருக்கு அப்படின்னா, ஜிபர்லிக் ஆசிட் பொறுத்த வரைக்கும் ஜிபர்லிக் ஆசிட் 1ல இருந்து 100 வரைக்கும் இருக்கு. அதுல ஜிபர்லிக் ஆசிட் 3ங்கிறது ரொம்ப எஃபெக்டிவா செய்யக்கூடியது அதான். இதுல வாழ்வியல் விளைவுகள் என்னன்னு பார்த்தோம்னா, ஒரு செல்லினுடைய பிரிவுக்கு ஹெல்ப் பண்ணுது, செல்லுடைய நீட்சி அடைவதற்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணுது. அதுக்கப்புறம் நீங்க விதையில்லாத கனின்னு சொன்னோம் இல்லையா? அதுக்கு ரொம்ப பயனுள்ளதா இருக்கு. அதே போல குட்டையான தாவரத்தை ரொம்ப ஹைட்டா மாத்துது. பொதுவா நம்ம சாப்பிடக்கூடிய கரும்பு பார்த்திருப்பீங்க இல்லையா? அந்த கரும்பு பார்க்கும்போது கரும்புக்கு 2 கணுவுக்கு இடைப்பட்ட பகுதி ரொம்ப ஹைட்டா இருந்துச்சுன்னா, நம்ம கரும்பு நிறைய நம்ம சாப்பிடலாம். அதே போல அந்த கரும்புக்கு இடைப்பட்ட அந்த கணு பகுதியை அதிகப்படுத்துறது, அந்த கரும்போட தன்மையை நல்லா நீளமாக்குறது, ஹைட்டா மாத்துறது. ஸோ இது எல்லாமே வந்து ரொம்ப பயனுள்ளதா இருக்குது. அதே போல முட்டைக்கோசுக்கும் இந்த வளர்ச்சி அதிகப்படுத்துறது. அதே போல இந்த கிரேப்ஸ் நம்ம பார்ப்போம் இல்லையா? கிரேப்ஸ்ல வந்து அதோடைய தண்டு பகுதிய அதாவது அந்த பழத்தினுடைய தண்டு பகுதிய அதிகப்படுத்துறதுக்கு என்ன செய்யுது? ரொம்ப உதவியா இருக்குது. இது எல்லாமே ஜிபர்லிக் ஆசிட். அதுல ரொம்ப நெக்ஸ்ட் போல்ட்டிங் அப்படிங்கிறது ஜிபர்லினுடைய வாழ்வியல் விளைவுகள் ஒண்ணு. அந்த போல்ட்டிங்னா என்ன சார் அப்படின்னா, போல்ட்டிங்கிறது சடன் லாங்கேஷன் ஆஃப் ஸ்டெம் அண்ட் ஃபாலோட் பை ஃப்ளவரிங். வேகமாக தண்டு வளர்ந்து என்ன செய்யணும்? அது பூ பூத்து காய் காய்க்கக்கூடிய அந்த ப்ராசஸ் பேர் தான் என்னன்னா போல்ட்டிங். இது எல்லாமே இதுல வந்துடும். ஜிபர்லின் கூடிய ஹார்மோன்ஸினுடைய வாழ்வியல் விளைவுகள்ல வந்துடும். தேர்டு நம்ம பார்க்குறது யார் அப்படின்னா சைட்டோகைனின் அப்படிங்கிறது. பொதுவாக சைட்டோகைனில் என்ன வேதிப்பொருள் இருக்கு அப்படின்னா 6 பர்ஃபியூரில் அமினோ பியூரின் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு வேதிப்பொருள் இருக்கு. கெமிக்கல் சப்ஸ்டன்ஸ் இருக்கிறாங்க. பொதுவாக இந்த சைட்டோகைனினை நம்ம ரெண்டா பிரிக்கிறாங்க. அதாவது இது ஃபர்ஸ்ட் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ரெண்டா பிரிஞ்சிருந்துச்சு. ஒன்று செயற்கையா இருக்கக்கூடியது, இன்னொன்று இயற்கையா இருக்கக்கூடியது. செயற்கையா இருக்கக்கூடிய சைட்டோகைனின் எது அப்படின்னா மில்லர் அண்ட் ஸ்கூச் அப்படின்னு சொல்லக்கூடிய 2 சயின்டிஸ்ட் 1954ல அவங்க கண்டுபிடிக்கிறாங்க. அதாவது ஹெர்ரிங் ஃபிஷ்ஷோடைய ஸ்பெர்ம் செல்ல இருக்கக்கூடிய டிஎன்ஏவில் அவங்க சிந்தசிஸ் பண்ணி ஒரு நியூவா ஒரு சைட்டோகைனை கண்டுபிடிக்கிறாங்க. அதுக்கு பேர் கைனட்டின் அப்படின்னு பேரு. செகண்ட் வந்து நேச்சுரலா இருக்கக்கூடிய அந்த சைட்டோகைனின் யாரு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, நம்முடைய அந்த சோளம் இருக்கு இல்லைங்களா? அந்த சோளத்தினுடைய அந்த கருப்பகுதியில என்ன இருக்கு? எண்டோஸ்பர்ம் சொல்லுவோம்ல. இப்போ அதுல வந்து என்ன இருக்கு? ஜியாட்டின் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு வேதிப்பொருள் இருக்கு அப்படிங்கிறத அவங்க கண்டுபிடிக்கிறாங்க. ஸோ இந்த ரெண்டையும் சேர்த்து அவங்க என்ன செய்யறாங்க? ஒரு ஹார்மோன்ஸ் சைட்டோகைனின். அப்போ சைட்டோகைனின் என்ன செய்யுது? பிளான்ட்ல அதோடைய growth-க்கு ரொம்ப உதவியா இருக்கு. பொதுவாக செல் டிவிஷன் அதாவது செல் பிரிதல் நிகழ்ச்சியில ரொம்ப பயனுள்ளதா இருக்கு இந்த சைட்டோகைனின். ஸோ இந்த சைட்டோகைனுடைய வாழ்வியல் விளைவுகள் என்னலாம் அப்படின்னா, இது நமக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு. அதாவது செல் டிவிஷனுக்கு ரொம்ப ஹெல்ப்பா இருக்கு. செல் பிரிதலுக்கு ரொம்ப உதவியா இருக்கு. செகண்ட் அந்த விதையினுடைய உறக்கத்தையும், அப்புறம் அந்த பட்டு விரிவடையக்கூடிய பட்டு உறக்கத்தையும் அது ஒழுங்கு செய்து தடை ஏற்படுத்துகிறது. தேர்டு நாங்க ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் வந்து ரிச்மாண்ட் லாங் எஃபெக்ட் அப்படின்னு பேரு. அப்ப ரிச்மாண்ட் லாங் விளைவுனா என்ன அப்படின்னா, டு டிலே த ப்ராசஸ் ஆஃப் ஏஜிங் இன் பிளான்ட்ஸ். அதாவது தாவரமானது முதுமை அடைவதை என்ன செய்தா தடை ஏற்படுத்துகிறது. அதாவது குயிக்கா என்ன செஞ்சிடக்கூடாது, ஓல்டேஜ் ஆயிடக்கூடாது. அப்படி அந்த யங்ஸ்டராகவே இருக்கும்படியா அந்த தாவரத்தை இருக்கும்படியா ரொம்ப கண்ட்ரோலா வைக்கக்கூடியதான் இந்த சைட்டோகின் ஹார்மோன்ஸ். இன்னொன்று சைட்டோகின் நம்ம பார்க்கக்கூடியது நம்ம தேங்காய் எண்ணெயில அரைச்சு அந்த கோகனட் மில்க் நம்ம சொல்றோம் இல்லையா? மில்க்ல வந்து அதிக அளவு என்ன இருக்கா? இந்த சைட்டோகைனின் இருக்கு.
ஸோ இந்த சைட்டோகைனின் இயற்கையாக இருக்கக்கூடிய ஹார்மோன்ஸில் இதுவும் ஒன்று. இது வாழ்வியல் விலைகளில் மிகச் சிறந்ததாக இருக்குது. அதே போல் பக்கமட்டு இருக்கு இல்லையா, எப்பிக்கல் பட்டே இருந்தாலும் அந்த லேட்ரல் பட்டை வந்து நல்லா அதிகமாக மோட்டிவேட் பண்ணி நல்லா வளர்றதுக்கு ரொம்ப ஹெல்ப்பாக இருக்கிறதும் இந்த சைட்டோகைனின் ஹார்மோன்ஸ் தான். இப்போ நம்ம பார்த்தது எல்லாமே growth ரெகுலேட்டர்ஸ் பார்த்தோம். நெக்ஸ்ட் நம்ம பார்க்கக்கூடியது growth இன்ஹிபிட்டார். இந்த growth இன்ஹிபிட்டர்ல 2 டாபிக் இருக்கு. ஒன்று எத்திலின், இன்னொன்று யாரு, அப்சிசிக் அமிலம். ஃபர்ஸ்ட் நீங்க பாருங்க, எத்திலின் அப்படின்னா என்ன அர்த்தம்? எத்திலின் அப்படிங்கிறது என்ன? இது ஒரு கேசியஸ் ஹார்மோன், ஒரு வாயு நிலையில் உள்ள ஒரு ஹார்மோன்ஸ் தான் இந்த எத்திலின். அப்ப இந்த எத்திலினை என்ன மாதிரி பண்ணலாம் அப்படின்னா, இது எங்க இருந்து சார் கிடைக்கும்? அப்ப எத்திலின்ங்கிறது நல்ல வயசான மெச்சூர்டான லீஃப்ல இருந்தும் ஃப்ரூட்ல இருந்தும் ரிலீஸ் ஆகக்கூடிய ஒரு கேஸ் தான் என்ன அப்படின்னா அந்த எத்திலின் கேஸ். பொதுவாக நம்ம என்ன செய்வோம், பழம் பழுக்கிறதுக்கு நம்ம என்ன செய்வீங்க, அந்த பழத்தெல்லாம் எல்லாம் காயா இருக்கிறதை கட் பண்ணி அதுக்குள்ள நம்ம என்ன செய்வோம், ஓல்டான அந்த லீஃபு, அதாவது மேங்கோ லீஃபு, பனானா லீஃபு, நீம் லீஃபு இதெல்லாம் போட்டு டம்ப் பண்ணி என்ன செய்வோம், அந்த வெசல்ஸை டைட்டாக க்ளோஸ் பண்ணி வித்தின் ஒரு 1 வீக்ல என்ன செய்யும், எடுத்து பார்க்கும்போது எல்லா பழங்களும் பழுத்துறது. எப்படி அப்படின்னா அந்த லீஃப்ல இருந்து வெளிவரக்கூடிய அந்த கேஸ் தான். இதனுடைய ஃபார்முலா வந்து C2H4 அப்படின்னு சொல்லுவாங்க, எத்திலின். அப்போ இந்த எத்திலின் வந்து எந்த அளவுக்கு, இது யார் ஃபர்ஸ்ட் இது பண்ணாங்க, இன்ட்ரோடியூஸ் பண்ணாங்கன்னு பார்த்தீங்கன்னா கியூசின் அப்படின்னு சொல்லக்கூடியவர் இன்ட்ரோடியூஸ் பண்ணியிருக்கிறாரு. ஸோ இந்த எத்திலின்ல என்னென்ன விளைவுகள் இருக்குன்னா, ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே ஓப்பனிங் ஃபர்ஸ்ட் டே பழம் பழுத்தலுக்கு எத்திலின் ஹார்மோன்ஸ் ரொம்ப பயனுள்ளதாக இருக்கு. செகண்ட், ஃப்ளவர் ஃபார்மேஷன், பூக்களை உருவாக்குறதுக்கும் ரொம்ப உதவியா இருக்கு. அதுவும் அந்த பைனாப்பிள்ல பழம் பழுக்கிறதுக்கும், அதே போல பூக்கள் மேஞ்சிஃபெரா இண்டிகா, அதாவது மேங்கோ வந்து பூ பூக்குறது, இதுக்கெல்லாம் ரொம்ப ஹெல்ப்பாக இருக்கிறாங்க இந்த எத்திலின் ஹார்மோன்ஸ் தான். அதே இந்த எத்திலின் ஹார்மோன்ஸ் அப்சிசியன், அதாவது உதிர்தலை என்ன செய்யுதுன்னா தூண்டி விடுகிறது. சீக்கிரமா வேகமா என்ன செய்யுது, மெச்சூர் ஆகுறதுக்கு ஃபாஸ்டா இருக்குது. ஸோ அதனால என்ன செய்றாங்க, இந்த எத்திலினை எதில் ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க, growth இன்ஹிபிட்டார்ல அப்படின்ட்டு. அப்போ அப்சிசியன் உதிருது. அதே போல தண்டுங்க, அதாவது பொதுவாக அந்த தாவரம் வந்து கிடைமட்ட பகுதியில் விரிவாகிறதுக்கு ரொம்ப உதவி செய்யுது. அதான் ஹரிசாண்டல் டைரக்ஷனுக்கு ரொம்ப உதவி செய்யுது. வெர்டிக்கல் டைரக்ஷன் வளர விடாம ஹரிசாண்டல் வளர்றதுக்கு ரொம்ப உதவியா இருக்கிறதும் இந்த எத்திலின் தான். இந்த எத்திலின் ரொம்ப பயனுள்ளதாக இருக்கிறதுனால இந்த எத்திலின் கேஸ் என்ன செய்யறாங்க, பழம் பழுக்கிறதுக்கும் ஃப்ளவருக்கும் எல்லாருக்கும் அதிகமாக என்ன செய்யறாங்கன்னா இந்த எத்திலின் வாயுவை யூஸ் பண்றாங்க. நெக்ஸ்ட் நீங்க பார்க்குறது அப்சிசிக் ஆசிட், அதாவது அப்சிசிக் அமிலம், அதான் ABA அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த அப்சிசிக் அமிலத்துக்கு இன்னொரு பேரு ஸ்ட்ரெஸ் ஹார்மோன், அதாவது அழுத்த ஹார்மோன் அப்படின்னு பேரு. ஸோ இந்த ஹார்மோன்ஸ் வந்து ஓட்ஸ் தாவரத்தில் பயன்படுத்தும் போது ஒரு 50% என்னது ஃபுல்லாக அதோடைய வளர்ச்சியை வந்து இன்ஹிபிட் பண்ணியிருக்கு, தடை ஏற்படுத்தியிருக்கு. அதே போல இந்த அப்சிசிக் அமிலம் வந்து எத்திலின், இந்த 2 பேருக்கு ஒரு மேட்சிங் என்ன அப்படின்னா பாசிட்டிவ் ஜியோட்ரோபிசம், வேர்கள் எப்போதுமே கீழ் நோக்கி போறதுக்கு ரொம்ப உதவியா இருக்காங்க. அதே போல ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் வந்து இந்த அப்சிசிக் அமிலம் இந்த இலைத்துளைகளை மூட செய்கிறது, அதாவது சொல்லுவோம்ல க்ளோசியர் ஆஃப் ஸ்டொமேட்டா அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அந்த இலைத்துளைகளை மூடுறதுக்கு ரொம்ப உதவியா இருக்கக்கூடியதும் இந்த அப்சிசிக் அமிலம். ஸோ இப்போ இது வரைக்கும் நம்ம பார்த்ததுல இந்த அப்சிசிக் அமிலத்தை பொறுத்த வரைக்கும் தூக்கத்தை வந்து தூண்டுதல், அதாவது டார்மன்சி சொல்லுவோம் இல்லையா, பட் டார்மன்சி, சி டார்மன்சி இதெல்லாம் தூண்டுறதும் இந்த அப்சிசிக் அமிலம் தான். அதே போல உதிர்தலையும் தூண்டுதலும் இந்த அப்சிசிக் அமிலம் தான். அப்போ உதிர்தல் சொல்லும் போது இந்த அப்சிசிக் அமிலமும் எத்திலினும் மோட்டிவேட் பண்றாங்க. அதனால அவங்களை என்ன சொல்றாங்க, இன்ஹிபிட்டார் ஹார்மோன் சொல்லி அந்த வகையில வந்து பிரிச்சிருக்காங்க. ஸோ இது வரைக்கும் நம்ம பார்த்தது எல்லாமே பிளான்ட் growth ரெகுலேட்டர்ல நம்ம பார்க்கக்கூடியது. அதாவது பிளான்ட் growth ஹார்மோன்ஸ்ல பிளான்ட் growth ரெகுலேட்டர்ஸ்னா யாரு, பிளான்ட் growth இன்ஹிபிட்டர்ஸ்னா யாருங்கிறத பார்த்துருக்கோம். ஸோ இதை நீங்க நினைச்சுங்க, நல்லா யூட்டிலைஸ் பண்ணுங்க. இதை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.